பாட்டியோட சமைச்சு சாப்பிட போகிறோம். ஒத்த மேலேயே நீ விருப்பம்ல, அப்புறம் பேசி விட்டுருவேன். நீங்கள் முதலாங்கட்ட வேலை அடுப்பு மூட்டப்படுகின்றது. இறைச்சி போனதுக்கு அப்புறம் நான் நீ சாப்பாடுலாம் செத்தாலும் உண்டை கறி சாப்பிட மாட்டேன். இவன் வெஜிடேரியன். எனக்கு என்னால் நம்பையெல்லாம் இருக்குது. உண்மையிலே வந்து கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? குத்தடி சைலக்கா, குத்தடி சைலக்கா. மனநிலை எப்படி இருக்கு? ஏன்டா திரும்ப அதே காய்க்கு கத்திரி இருக்க தலைப்பாலை இதுக்குள்ள ஊற்றிக்கிறது. தலைப்பாலை இதுக்குள்ள இதுதான் நடக்கும்ன்றதா தான் நடக்கும். பொட்டச்சி மாதிரி இருக்கு, அசல் பொட்டச்சி தான். இதோ வீடியோ என்ன அஞ்சு சப்ஜியால குத்த போறேன்டா. சாம்பார் இருக்க மாட்டா. சரி, வணக்கம். வந்து தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. ஓகே, பார்த்துருப்பீங்க கிஷோட பர்த்டே வீடியோஸ் எல்லாம் வந்து பிறந்த நாளுக்கு இவ்வளவுதான் விசேஷமாக பண்ணுறோம். ஏன்னா அதாவது பெரிய ஆடம்பரமெல்லாம் கிடையாது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டியோட இந்த வில்லேஜில் சிறியதாக சின்னதாக ஆனால் சந்தோஷம் பெருசாக பண்ணுறோம். என்ன? ஆமாம், உண்மையிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே வீடியோ நேற்று தினம் பார்த்துப்பீங்க. இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டியோட சேர்ந்து வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதாவது இந்த பர்த்டேக்கு வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்றோம். ஏன்னா வந்து திரும்ப போகிறதுக்கெல்லாம் லேட் ஆகும். அப்போ சரி இந்த மூமெண்ட்டை வந்து இப்படியே க்ரியேட் பண்ணுவோன்றதுக்காக வந்து நாங்கள் அப்படி இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் வந்து வாங்கி வந்துட்டோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் பாட்டியோட சமைச்சு சாப்பிட போகிறோம். என்ன? எஸ், ஓகே. இப்போ சாப்பாட்டுக்கு வந்து ஸ்பான்சர், அதாவது சமையலுக்கு வந்து காரணமே வந்து இவரோட பர்த்டே தான். அந்த பர்த்டேக்கு வந்து இந்த ஸ்பான்சர் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து எங்களுடைய அனுசரணையாளர்களை நாங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறோம். ஸோ இந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் இந்த சமையலை வந்து பண்ணுறதுக்கான காரணம் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கண்டனங்கள் ஃபேமிலி. ஸோ அனுசரணையாளரை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளார போக போகிறோம். வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும். சமையலை சொல்லலை என்னண்டு பிரியாணி ஒரே வார்த்தையில் வாயடிச்சு விட்டாங்க. பாட்டிக்கு பிரியாணி தெரியுமா? ஓ, தெரியுமா? பிரியாணி பிரியாணி எப்படி பாட்டி செய்கிறது? பிரியாணி எப்படி செய்கிறதுன்னா எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அடுப்பில் வைக்க தண்ணி கொஞ்சம் விட்டு அரிசி களைஞ்சி அதுக்கு போட்டுட்டு இறைச்சி இறைச்சி வெட்டி போட்டு பொரிய விட்டு அதுக்கு பிறகு தான் அரிசி போடணும். இறைச்சியும் அதுக்குள்ளே தான் போட்டு சமைக்கணும். அது அது இல்லை, கோழிப்புக்கு கோழிப்புக்கு அது என்னடா கோழிப்புக்காண்டா இல்லை அஞ்சலியோ. அது நோமலான இதில் வச்சு எடுத்தா அது பிரியாணி. நல்லா கூழாவிய விட்டா அது கோழிப்புக்கு. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. பிரியாணி நம்ம இந்த ஆணி செய்வோம், நம்ம அப்படி கொண்டாணி செஞ்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ நோமலாக சமைக்கிறது. இவன் வெஜிடேரியன். எனக்கு என்னால் நம்பையெல்லாம் இருக்குது. உண்மையிலே வந்து ஏன்னா கடையில் ஓடாடி ஒரு காலத்தில் காட்டு வச்சு உருத்ராட்ச மாலை போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் நான் எல்லா இறைச்சியும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து சிக்கன் வாங்கி வந்து சமைக்கிறதுக்காக அவன் வந்து கத்தரிக்காய் வாங்கி வந்து பொறிச்சு எனக்கு அதை சொல்றான். சரி, என்ன இருந்தாலும் அவன் தனிப்பட்ட பிரச்சனை. வந்து நம்ம சில டைம் வந்து நித்ரோண்டது அப்புறம் வந்து சாப்பிட்றான். அவன் இப்படி சாப்பிட பிரச்சனை இல்லை. இப்படி இதுல கொஞ்சம் பட்ஜெட்டை குறைக்கானே அவன். அதுல எனக்கு சந்தோஷப்படுத்திக் கொள்ளணும். அவன் எல்லாருக்கும் நாங்கள் அதை ஊக்குவிப்போம். பிரச்சனை இல்லை. என்ன வாட்டி நீங்க என்ன சொல்ற? திடீர் மாற்றத்தை பார்த்து என்ன சொல்றது? அதை மாற்றத்தை பற்றி ஆனால் கூட கதையாக இருக்குது. எனக்கு லண்டனில் தான் யோசனை பூரா. ஏன் திடீர்னு இப்படி மாறினாங்கிறது எனக்கு தெரியும். கட்ட வழியில் போகிறதா பிரச்சனை தானே? பிரச்சனை இல்லை. போத்தல் எடுத்து அடிக்கல. அவன் என்ன சொல்கிறான்டா, இவ்வளோ காலம் வந்து இந்த உயிரை கொண்டு சாப்பிட்டு நான் பழகிட்டேன். இப்போ வந்து இன்னைக்கு அப்புறம் உயிரை கொல்ல தேவையில்லைன்றான். ஆனால் எனக்கு தெரியல, மரம் செடி கொடி எல்லாம் வந்து அதுக்கும் உயிர் இருக்குது தான். அப்போ அவன் சொல்கிறான் இது உயிரை கொண்டு சாப்பிட்டு வாழ தேவையில்லைன்ற மாதிரி. இப்போ அவன் வந்து டக்குன்னு மாறிட்டானா. எவ்வளோ காலம் சரி, ஓகே. ஒரு டவுட் உண்டு. இப்ப பாம்பு வந்து தவளையை சாப்பிடு வந்து அப்ப அது பாவம் செய்யுது தானே வந்து அதோட பாவம் அதோட பிரேவி கடனது அது. எஸ், நம்ம அதான்டா அதுக்கு 5 அறிவு கொடுத்து உங்களுக்கு 6 அறிவு கொடுத்தான். இதனால தான் இப்படி யோசிக்கிறதுனால உணவு சங்கிலி ஒன்று இருக்கு. எந்த உடம்புக்கு வந்து கடுதல் இல்லையோ எல்லாத்தையும் சாப்பிடலாம். அதான் நம்மளோட பிரச்சனை இல்லை. அது தனிப்பட்ட முடிவு. அவன் வந்து சில வேண்டுதல் இருக்கு போல. அதால இப்போ எவ்வளோ காலத்துக்கு வந்து இதே வெஜிடேரியன் இருக்க. இன்னும் 25 வருஷம் இருந்தேன்னா மறக்கறியா
ஃபுல்லா 25 வருஷம் இருந்தேன் இடையில மாறக்கூடாது, இடையில மாறக்கூடாது. தப்பி தவறி கூட ஆராய்ச்சி கொடுத்துறாங்க அவனுக்கு. அடிச்சே கேட்டாலும் வீடியோ கேட்டாலும் வந்து கொடுத்துறாங்க, கழுத்திலேயே கத்தியே வச்சு விரட்டினா கூட தந்துறாங்க. சரி அதை விடுவோம், எனக்கு பசிக்குது, காய்ச்சி சமைப்பு வேணும் வாட்டி. சரி ஓகே, அப்போ வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அப்போ நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை காணல என்னது இறைச்சி காணலே நீ வச்சு நீ எவ்வளோ எடுத்து அரிசிடாது அரிசி இறைச்சி கொண்டு வந்துடா, கொண்டு வரல அவ்வளோடா, கொண்டு வரலையா? பின்பக்கம் அந்த இது கொண்டு வந்துடா, தோட்டத்தை வச்சல எனக்கு தெரியும். பாட்டி பேக் எடுத்து வச்சு நீங்கள் இல்லை பூனை கொண்டு போய் தெரியும் அந்த கடவுளே, எங்க இங்க கொண்டு வரல, பூனை நிக்கண்டு பாருங்கடா அந்த இடத்துல, பூனை எங்கால இறைச்சி எங்கால சரி பூனை கொண்டு போயிருக்காரு. டேய் போய் பார்த்தலாம், மண்ணி மறந்து வச்சுட்டு வந்து காரை பார்த்துட்டு இல்லாட்டி கன்ஃபார்ம் பண்ணுவோம். நீ காருக்கு பின்பக்கம் இருக்கும், போய் பார்த்தா புறப்படுடா. பின்பக்கம் தமைச்சு நான் எடுத்து வரல. ஒன்று போய் பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்கடா அவங்க. எப்படி தில்லுபால் ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ? இந்த டேய் இவ்வளவு நேரமும் நான் ஒன்று சொல்லட்டா சப்பி தானே இல்ல 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 அப்படின்னு வேண்டாம் மாட்டியே, எடுக்க வேணாம், அப்புறம் அதக்கி விடுங்க. சரி இவ்வளவு நேரம் கொஞ்சம் நஞ்சம் பேச்சா ப்ரோ பேசுறீங்க. அதை சாப்பிட்டு இவனுக்கு இந்த பாவஞ்சேரி நீ சொல்லி எல்லாம் கூட பாயில வந்து இந்த பாய் இருக்குல்ல சித்தர்கள் சொல்லிக்காங்க, நம்ம பாய் வச்சுட்டு நம்ம ஆட்டம் கட்டக்கூடாது, சிவன் இருக்கணுமா? அது ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மூலையில் ஒன்று திரும்ப வாங்கிட்டு வரலாம். அது அங்கே இங்கே அவன் ஆசைக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து இப்போ எங்க சொல்றேன், இப்போ எங்க உங்களை சிக்கன் சமைச்சு சாப்பிடணுமா? போய் சிக்கன் பண்ணிட்டு வாங்க. நர்றா போடா, உண்ட வயிற்றுச்சல்றா இல்லைன்னா போடா. தப்பெல்லாம் நீ உண்மையில வச்சுட்டு எவ்வளோ ஆசையா இன்ட்ரோவில் கொடுத்துரும். என்னஞ்சா உண்மையிலே வந்து வாங்கி கொண்டு இதில் வச்சுட்டு வந்தாங்க. பாட்டியில பூனை வந்து நல்லா பசியோட இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சிக்கனை மட்டும் எடுத்து போய் தனியாக வச்சு சாப்பிட்டு எல்லா உயிர்களையும் நேசிப்ப மாதிரி அதுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி வச்சிடுவோம். பிரச்சனை இன்றைக்கு பிரதானோட சேர்ந்து நாங்களும் வச்சுட்டு அறியேன். சரிப்பா, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போவோம். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? ஏன்டா திரும்ப அதே கத்திரி இருக்க எனக்கு பிரச்சனை இல்லை, என்னண்டா கூட சாப்பிடலாம். ஆசையா வேண்டி தந்தாங்க பரவாயில்ல, என்ன செய்ததா ரெண்டு பேர்ட்ட இன்றைக்கு நீ அதுகளுக்கு சாப்பாடு இருக்கா அவர் அப்போ நீங்கள் எப்படி பாட்டி இதெல்லாம் உங்களோட வீட்டை காப்பாற்றுறீங்க? இந்த ஏமா எல்லாம் மேலே வச்ச மேலே வராது பூனை அவங்களோட வேலை காட்டியாங்க. அதுலயே கொண்டு வச்சு பாருங்க, போச்சு போட்டு வந்து எடுக்க தெரியா அந்த கதிரையில எடுக்காது. எனக்கு அதுலடா ஜோக்கு பட்டுன கேட்க கொண்டு பாதுகாப்பாக காருக்குள்ள வச்சவள் சமைக்கண்டு வேண்டிய இறைச்சி கொண்டு அதான் சொல்லுவேன், எல்லாம் சொல்லி செய்யணும், செய்விக்கணும் சொல்லி. அது நினைச்சு பார்க்கலாம், எங்கே இறைச்சியை வச்சிருக்கான்னு கேட்டு தான் சொல்லி பாடுதேன். அதில் வைக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் எல்லாரும் பார்த்து தின்னு போட்டு அது பூனை எடுத்தது அப்புறம் வந்து இப்படி சொல்றானல்வா? அப்படிதான் சொல்லுவேன், உனக்கா யோசிக்கணும். நீ தான் வந்த வரத்துல எங்கள் பாட்டி பூனை கிடக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அதான் அப்படி அதுக்கு இருக்கு வேலை சொல்லலையே வந்து பாட்டி மன வருத்தத்துல இருந்து எல்லாம் காய்க்கணும். இல்ல அது நேற்று ஒரு ஆர்டிகல் படிச்சு நீங்கள் படிச்சீதா? இன்னும் பிறகு நான் படிச்சாதான் எடுத்துட்டிக்கணும். என்னது நம்ம ஒன்றும் காய்ச்சிக்கல பிறலானது விழுக்காங்க, பிறலாங்க சம்பந்தம் இல்லை. வேகம் காண எங்களெல்லாம் தெரிஞ்சு 5 நிமிஷத்துக்குள்ள 2 கறி வச்சு சமையல் முடிஞ்சிடும். நான் வீடியோ இருக்கா நீங்கள் வருங்க வேலைங்க, நான் சமைக்கணும் தான் இல்லைன்ட்டு இல்லை. அது உருளைக்கிழங்கு லேசாக வச்சுக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் நான் விட்டுறப்ப அந்த எவ்வளோ ஏன்டா விட்டுறேன் இதை விட்டு போகலை. இது என்னடா அந்த சிக்கன் போன விதத்தில் என்ன செய்யணும் தெரியாது. நான் ப்ரோ ஒன்றாதான் இல்லாமல் வந்து அதை வேற ஞாபகப்படுத்தி மனசெல்லாம் புண்ணாக இருக்குது தம்பி. அது கூட பிரச்சனை இல்லை, இவன் சிரிக்காம பாரு செய்கிறத செஞ்சு போட்டு
முடிக்கிறத பாரு. வச்சு சமைச்சு வீட்டு கொண்டு போய் மிச்சது சரியாக கொண்டு நாங்கள் நைட்டி சாப்பிடுவோம். அதான்டா வேலை. பாண்டிருக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு டசிங் கணக்கில் போண்டாப்பா. இவர் இப்போ என்னடா எல்லா மரக்கறியும் வெட்டி முடிச்சு. உலகம் அதை மட்டும் மட்டி கொண்டு இருக்காண்டா. என்னண்டா பிரச்சனை, கத்தி கொஞ்சம் இதா கிடக்கு. இப்படி தெரியும் தானே எங்கட இப்போ ஓட்டினாவோட நீ அதோட எங்கட குக்க தெரியும் தானே. கிழங்கு தந்து விட்டு அடுத்த சத்தம் போய் பாரு வெட்டி முடிஞ்சாண்டு பெரிய கத்தி. சரி பாட்டி, இப்போ சட்டி சமைக்கிற சட்டி அது அதான் சட்டி இதுக்குள்ளயா? அதுக்குள்ளேயே சமைக்க பாரு, வேற சட்டி தேறதா? குண்டாலமாய் இல்லை இது ஓகே இது ஓகே இதுக்குள்ள எல்லாத்தையும் கடைஞ்சி விட்டேன். சரி இதோட வீடியோ என்ன அஞ்சு கத்தியால் குத்த போகிறான்டா. கத்தி எப்படி வச்சுட்டு இருக்கா மாத்து எப்படி என்று என்ன கறி வைக்க போகிறோம் தெரியாது. இருக்கிறதுல தெம்பட்டி கந்த பார்த்து வச்சிருக்கோம். சந்தை பார்த்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து உரிமையை போட்டு கடைஞ்சுடா. சரி விஷயம் முடிஞ்சு. அதான் சாம்பார். என்னது கிடைச்சா இதை ஊற்றிடுறா. அப்போ இந்த ஊற்றிடுறா, வெள்ளாட்டை ஊற்றிடுறா. பா இவன் பார்க்குற வேலை லண்டன் என்னஞ்சு என்னென்ன இவன் வர வர இப்படி தான் இருக்கா. என்ன விளக்க என்னன்னே தெரியல, அவன் ஏன் இப்படி மாறுறான்? முடிதான் பாட்டி ஒரு 1000 பிள்ளைகள் விட்டு வைத்தோம். சொல்லல அது. சரி சொல்லுங்க, நீ சொல்லல, நீங்க சொல்லுங்க என்னமோ சொல்லுங்க. என்னை தாளாட்ட வருவாளோ என்ன அறியாமைங்க. உங்களுக்கு சாம்பார் ப்ரோ. சாதம் உங்களுக்கு இல்லை அந்த ரஜ்ஜி போனதுக்கு அப்புறம் நான் நீ சாப்பாடுலாம் செத்தாலும் உண்டை கறி சாப்பிட மாட்டேன். சாப்பிட்றாங்க எங்களை கூட கறி மிஞ்சும் பானுக்கு நைட்டுக்கு கண்டிப்பாக வெட்டி கொண்டு அறியும். அடுப்பு மூட்டுப்படுகிறது தீவிரம் வேலை நான் பிரச்சனை இல்லை. முதலாங்கட்ட வேலை அடுப்பு மூட்டப்படுகின்றது. அது கம்பி கட்டுகிறார்கள், கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். போட்டு விட்டாரு. நல்ல வேலை பரவாயில்ல. முழுவதும் எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க. மிக்சிங் காடி உண்டு. இன்றைக்கு ஒரு ரகத்தில் இருக்கானே இல்லை வேறு என்ன விளக்கம் தெரியா. எனக்கு உரைச்சி இல்லைன்றோட மனசு உடைஞ்சு போயிடுது. அதுலேருந்து நான் அமைதியாக இருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே சந்தோஷமா இருக்கான் அவன். ரெண்டு எப்படி இருந்தாலும் ஒரே மூடில் இருக்கான். அவனுக்கு பேட்டரோட பர்த்டே இல்லை, பிறந்த நாள் இல்லாட்டி பர்த்டே. பர்த்டே பர்த்டே பேட்டே தான். ஆட ஆட ஆடி ஜெயித்துட்டு பாதி அறுத்துட்டு கரெக்டான ஆடை உண்டு தெரியுதான். அந்த ஆட்டை ஒன்று அடிச்சுட்டு சட்டிக்கு வைக்க போகிறான். அதுக்கு என்ன பரவாயில்ல, வைக்க சொல்லு. ஆட தெரியாது. நம்ம ஆட சாச்சி வெடிக்க ஒரு ஆடு நிற்கான். ஐயோ இந்த வீட்டுக்கு சண்டைக்கு வர போகிறாங்க. சண்டைக்கு வருவானுங்க. சொல்லுங்க சத்தம் போட்டு. டேய் ஏன் லூசனுங்களா, உங்களுக்கு வேணா பட்டியல நல்லா கிடா நிற்கிது பிடிங்கடா. லண்டன் அரே சிவா, அரே உனக்கு அங்கே பட்டிக்கு அடிக்கிற பெரிய கிடாய பிடிங்கடா. நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துனீங்க, பிரச்சனை இல்லையா? அது பிரச்சனை இல்லை, கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் இன்பம் துன்பம் எல்லாம் ஒரு நாளைக்கு தானே. சொல்றது மச்சம் சாப்பிடக்கூடாது. கூட இருக்கிற உயிரை கூட மச்சம் பண்ணுறதுக்காண்டி கொலை பண்ண வேண்டிய மூடு வரும் நம்மளுக்கு. இறக்க குணம் இல்லாம போகும் மனிதர்கள். அந்த அளவு மூடெல்லாம் இல்லவா? சொல்றது மானிசம் உங்க கூடாதுன்றது. ஏன்னா அந்த புத்தி நம்மளுக்குள்ள அப்படியே ஊடுருவிடுமா. பாரு பொட்டச்சி மாதிரி இருக்கு, அசல் பொட்டச்சி தான். அம்மாச்சி பெத்து போட்டிருக்கா பொட்டச்சிய. எஸ், வீட்டுக்கு நான் அப்படி இருக்குதானே வேணும். எல்லாரும் கல்யாணம் கட்டி கட்டி வீட்டை ஓடி விட்டு போனாங்கடா, வீட்டுக்கு கடைசி ஒரு படி இருக்குதானே வேணும். அக்காச்சி இருக்காவே. அக்காச்சி எப்போ பார்த்துட்டு அக்காச்சிக்கும் வருத்தம் வந்து அக்காச்சி அலையெல்லாம் வருத்தம் நான் பார்த்துக்குள்ள தானே வேணும். படிட்டு இருக்கா என்ன நாங்க என்ன வடிக்கட்டு பால் ஒன்ன மாதிரி தலையில தலைமயத்துல வடிக்கட்டுறது. அதாங்க ஒரு வடிகட்டுக்கு வக்கீல வேணாங்க என்ன கதை அது? அதானே மேல அது மூடுறதுக்கு ஒரு மூடி மட்டும் கறி மூடி. தந்தனா வந்தனா படிங்க இந்த பாட்டு, நல்ல பாட்டு. தந்தனா வந்தனா சரி எல்லாரே கொஞ்சம் உடைஞ்சிட்டாரு. சரியா நீ ஸ்டிக்கு வேற ஸ்டிக் கொண்டு வரல ப்ரோ. கொண்டா வேட்டைக்காரன்ட்ட சொல்லி கொண்டு வேண்டி இருக்கும் பிரச்சனை.
கை வண்ணம் யார் அங்குள் பாப்பாரு தெரியாடா ஜோசப் அங்குள் பார்த்தா காட்டுங்க ஐயா நீங்க ஞாபகமா தந்தது அது கொஞ்சம் இந்த இதாக இருக்கு இங்கே ஒட்டுக்கள் எடுத்துட்டா இன்றைக்கு அது இப்படி இது நடக்கணும்ன்றிருந்தா அது அன்றைக்கு அப்படி நடக்கும் பிறந்தநாள் காரணனால ஸ்டிக் கொண்டு பண்ணி தர சொல்லி கட்டாயம் போல ஏன்னா வரல இருக்கலாம் கோயில பண்ணித்தார் அடுத்த மாதம் இல்லை இங்கே வர இந்த வேலையை தலைப்பாலை புரிஞ்சுட்டான் தலைப்பாலை இதுக்குள்ள ஊற்றிக்கிறது தலைப்பாலை இதுக்குள்ள இதுதான் நடக்கும்ன்றது அதான் நடக்கும் சரி என்ன செய்யற கட்டி பாலில் வச்சு இது போட்டு இந்த பாலை வச்சுட்டு தேவாலை கடைச்சா கொஞ்சம் போடு வேறு வழி இல்லை ஓகே சரியா அதாவது என்னென்னா நேரத்தோட ரெண்டாவது பால் தான் இதுக்குள்ள விடுறதான் கதையோட கதையை வந்து தலைப்பாலை விட்டுட்டான் பிரச்சனை இல்லை 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 அதை வச்சு பத்துண்டா வச்சு தண்ணி விட முடியாது விடுறது எனக்கு ஒன்று மேரியா சும்மா சொல்கிறேன் அடுப்பில் வச்சாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் இப்போ தானே ஏற்றிருக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் ப்ரோ இப்போ நான் அவ்வளோ ஒரு செஃப்லாம் இல்லை ப்ரோ எவ்வளோ நேரம் ஆகணும் பாட்டி பே எவ்வளோ நேரம் ஆகணும் இப்போ இது வந்து அதை தான் கேட்குறேன் அவியத்துக்கு பச்சையாக சாப்பிட்டது தான் வந்து அந்த ஒரு உடலுக்கு நல்ல மாமன் சொல்லுவாங்க நல்லா அவிஞ்சிட்டு போக கிடையாது வெந்து வருது வெந்து வர டைமில் தான் அதை இறக்கணும் இந்த கடுமையாக வாங்கிடக்கூடாதுன்றதால நல்லா இருக்கிறதுலாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் உள்ள புகுந்து பார்த்து அழகாக இருக்குமன்றது தெரியாது போனதான் தெரியும் சரி என்ன விளைவு என்ன விளைவு ரெடிமேட் நான் பொறுக்கி சேர்த்து வைக்கிறேன் பேரனுங்க வந்தால் கொண்டு போவானுங்க அப்படின்னு அவனுங்களா கள்ளப்ப இல்லை எனக்கு ஒத்த மேலேயே நீ விருப்பம் இல்லை அப்புறம் பேசி விட்டுருவேன் நீங்கள் இந்த ஃபோன் எடுத்தா கொண்டு போனால் அதுகள் அங்கே காய்ச்சிருந்தானே பாட்டி கொடுத்து விட்டேன்டாவது அதையாவது நன்றி அது பூசணம் கட்டி பூசணம்ல தம்பி அது இந்த இது இல்லையா பூசணம்ல அது இப்போ விழுந்த புள்ளி தான் என்னென்னு பூசணம் கட்டும் அங்கே நாளைக்கு நீ மண்ணெண்ணைக்கு கடைக்கு போவே இல்லாது அந்த சுகந்தஞ்சி தப்பு கேட்பான் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த என்ன நின்ற மலைக்கு ஜாட்வியார் இந்த கடைக்கார பொடியை அவர் தெய்வம்னு தான் கூப்பிடுவார் போனோன்னு கேட்பார் என்ன தெய்வம் அவங்களோட பேர மாதிரிலாம் வந்தாங்களா சும்மா ராசித்தப்பு நீ மண்ணெண்ணை தராட்டா வெளியில் வாடா பார்ப்போம்னா சிரிப்பாங்க கிடந்து மனுஷனும் மனுஷின்னா கடையில் இருக்கும் நல்ல பிள்ளைங்க இவ்வளோ மண்ணெண்ணெய் தட்டுப்பாட்டுகளையும் கொண்டு வச்சுட்டு ஏமாட்டு நான் வேடையை ஊற்றி வை நான் போகிறேன்டான்னு வந்துடுவேன் நான் இங்கே புழுங்கல் அரிசி தான் சோறு அதான் ஒன்று என்ன புழுங்கல் அரிசி தான் சோறு இங்கே இரு என்ன சொல்கிறேன் கடைசி பாலா எந்த கையால் கடைசி பால் ஊற்றுறது கூப்பிடியா என்ன சாம்பார் இப்போ அந்த யாழ்ப்பாணம் இட்லி இருக்க மாட்டா சரி யாழ்ப்பாணம் சமையல் மாதிரிக்கு பார்க்க எனக்கு இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு வருங்க அவிச்சுட்டா சரி எல்லாத்தையும் போட்டு ஒரு பார்க்கறது நல்லா தான் இருக்கு என்ன மாதிரி தெரியல அதான் சாம்பார்ன்ற அதான் சொல்கிறேன் எல்லாத்தையும் போட்டு வருமிக்க வச்சா சாம்பார் சாம்பார்ன்றான இந்தியாவுக்குரியது
நம்ம இங்கே சொல்லி கொண்டு லாங்கு ஆனால் இங்கே நிறைய எப்படி தான் இருப்பாங்க நாங்கள் அப்படி இல்லை என்ன கொஞ்சம் ரெட் லைட் தெரியும் நமக்கு எல்லாம் சி அப்படி இல்லை ப்ரோ ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் காட்டுங்களேன் வேண்டா பரவாயில்ல என்ன கூட நம்ம புளி கூட இருக்கும் சாம்பார் நல்ல அப்படி தான் ப்ரோ சரி அப்போ என்ன எவ்வளோ நேரம் இருக்கும் என்ன இனி கொஞ்சம் கொதி கொண்டு விட்டு என்னடா இது இப்படி ஜாதியா அதுதான் சாம்பார் ப்ரோ அப்படிதான் சாம்பார் யாழ்ப்பாண கடவுளையே பார்க்கல இடியப்பம் வந்து பரோட்டா இருந்தால் என்னத்தை வச்சாலும் சாம்பார் தான் பக்கத்தில் இருக்கும் பரவாயில்ல முடிஞ்சு சாம்பார் இவ்வளோ ஈஸியாக செய்யலாம் சாம்பார் செய்யலாம்னு தெரியாமல் போச்சு சரியா போய் ஒரு பான் உண்டு வண்டி எல்லாத்தையும் அரைஞ்சி போட்டு சோழி முடிஞ்சு நேரம் சாம்பார் பாட்டி ரெடியா குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா வாங்க மக்கா சாப்பிடுவோம் என்ன உதவி முடியும் பாட்டி பாயில வாயில் வச்சுதாங்க அதில் அப்படி ஆனால் நான் ஒரு ஆளுடைய மடியில் தலையில் வைக்கணும் ஆறு பிறலாது யாருக்கு வளர்ந்து பாட்டி என்ன தான் முடியும் ஓகே எனக்கு நான் எனக்கு தலைமுடி வளர்த்தா எனக்கு தலை அடிக்கிறது அதான் நான் தலைமுடி வளர்க்கிறேன் தலைமயிர் இருக்கக்கூடாது சாமி ஆம்பளை பிள்ளை டேய் மொட்டையாரா ஏன் காரணம் ஆமாடி அதில் ஏன் நெருப்போட தூக்குறேன் நினச்சுவாரு பாட்டி 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 நெருப்போட தூக்குறாடாப்பா ஏன் பாட்டி நெருப்பை நூற்று போட தூக்கியிருக்கலாம் அது தண்ணி ஊற்றினா இப்போ உங்கள் மேலெல்லாம் இல்லை பறக்கும் அது பரவாயில்ல அப்போ உழுமுங்கப்பா ஊற்றுங்க நீங்கள் ஊற்றுங்க ஊற்றினாங்க தான் பாரு தண்ணி சாம்பார் ஷேக் இங்கே பார்க்குற வேலைகள் என்ன போட்டு உடைக்க போகிறான் தலைக்கால் அடிக்கி ஒடிக்கிட்டான் வயவில் ஒடிக்கிட்டான் இப்போ அது கொழுவுப்பட்டு இல்லாட்டி அது உளுந்து உடச்சிக்க வேண்டியது பிளேட்டில் 3 தான் சாப்பிட்டோம் ஒரு பிளேட் போதும் 3 பேரும் சாப்பிட்றோம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரக்கறி நன்றி சொல்லுவோம் இந்த ரைஸ் கூட சாப்பிட மாட்டோம் இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி அட்டாக்கறி இல்லையா அது அட்டாக்கறியா ஏன் பாட்டி நீங்கள் இந்த அரிசி சாப்பிட்ற யா எனக்கும் பரவாயில்ல அரிசியா ஓகே நான் நான்வெஜ் தான் பரிமாறுறேன் உங்களுக்கு நான் சுடுகுறா தூக்குட இது அந்த மாதிரி எனக்கு தெரியும் தூக்க விட தான் ஜோதிச்சேன் நான் இங்கே போட போகிறான் என்னடா மஞ்சள் தூள் மிதக்குது மேலே சாம்பார் அப்படி தானே ப்ரோ புட்டு தின்றால புட்டு சாப்பிடுங்க இப்படி ஊற்றுட எப்படி ஊற்று சரி காணுமா ஓகே டன் ரைட் புட்டு இருக்கட்டும் புட்டு இருக்கட்டும் உனக்கு புட்டு வேணுமா அப்போ இன்னொரு டீச்சர் தான் நன்றி கூறுவோம் அதுக்கு ஒன்றும் இல்லை ஆடு மாடலாம் கை எழுது லூசி கைக்க அப்பா பேசாம அந்த கோழி வச்சு சாப்பிட்டு போயிடும் அவனுக்கு இப்போ எங்கே ஏறி ரைட் என்ன வேணும் அவனுக்கு புட்டு கவலான் இது என்ன எவ்வளோத்துக்கு இதை ஊற்றி வச்சுக்கானது அந்த புட்டு எத்தனை கூட எத்தனை குழல் புட்டு வைக்க ஒன்று ஒரு கிலோ காணுமா 2 வைப்போம் சரி மணமார பர்த்டேக்காக மணமார பர்த்டே சாம்பார் குழச்சிடுங்க கெட்டுக்கு தான் வரும் குடி இங்கே குடி உனக்கு கட்டிட்டு போயிடுவானுல்ல இல்லை நான் உனக்கு நல்லா பார்த்து வச்சுதான் கடும் பொல்லாத மறக்கறி என்ன பீமாய் நிற்காங்க கொஞ்சம் காலம் வச்சோம் சரி ப்ரோ நான் மெதுவாக ஊற்றினா கொஞ்சம் கூட என்னப்பா இந்த கடவுளே ஓகே ஓகே டன் பாட்டி பாட்டி வேணா நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் பாருங்க உங்களுக்கு பிரசாந்த் டு வாண்ட் ஓகே நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சரி ஓகே அதில் ஒரு உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்கான்ற பாபு சாம்பாட்டில் இறக்கி விடுது கொதிக்குது பரவாயில்ல புளிதான் கொஞ்சம் குடி உருளைக்கிழங்கு மற்றபடி ஓகே நானும் சமைப்பேன் பரவாயில்ல வாத்தியா எல்லாத்தையும் ஒரு யோசிச்சுட்டா சரி எவ்வளோ இருக்கும் எவ்வளோ முடிஞ்சு செலவு குறைய நம்ம அம்மாட்ட அடிச்சா விட்ட நீ சொல்லுவா அப்படி எப்படி செய்யணும் சாப்பிட்டா சொல்லு ரிவ்யூ சொல்லு கடுமையா சாப்பிட்டு நான்
நல்லா தான் இருக்குங்க. யோசிப்பாங்களே என்ன கொஞ்சத்தை போட்டு இப்படி சாப்பிட்றாங்க சொல்லி உண்மையிலே வந்து மனவருத்தமாக போயிட்டு இறைச்சி ஆசையாக வாங்கி ஊற்றுறாங்க அப்படியே போயிட்டு பரவாயில்ல நீ பிறலாண்ட சாம்பார் தான் கிடைச்சி கடைசியில். அவனோட ஆசைப்படி நடந்து வச்சு என்ன செய்கிறேன். நடந்து போகல, நடத்தி விட்டியல். அதை சொல்லி இருக்கலாம் எனக்கிட்ட, பாட்டி இந்த சாமான் இருக்கு அதை எடுத்து வைங்கன்னு. சாப்பிட்றா அதான் போயிடும். ஓகே, அப்போ பாட்டி சந்தோஷம். இந்த பிறந்த நாளுக்கு உங்களோட வீட்டை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணி கடைசியில் ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுது, பிரச்சனையாக போய் பரவாயில்ல. இருந்தாலும் இது திருப்தியாக தான் இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா? எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். சந்தோஷம் தானே? சந்தோஷம். பார்த்தீங்களா, அவங்கள வீட்டை கூட நிற்க இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறான் பிறந்த நாள். கொஞ்சம் கவலையாக இருக்குது. முதல் அனுபவம் என்ன செய்கிறேன். ஆனால் அங்கே எவ்வளோ காலத்து தான் நம்மளை நிற்கிறேன். அதான் கல்யாணம் கட்டி போனால் பண்ணுறது தான் போகணும். சரி, அவதிப்படுறேன். கொண்டகட்டி என்னை பற்றியே நினைக்கவே மாட்டான் அவன். கல்யாணம் கட்ட மாட்டான் அவன் துறவி. ஓகே ஜோரம் எப்படி இருந்தா ஓகே. பிறநாள் வச்ச இந்த சாம்பார் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிறந்த நாளுக்காக கிஷோத்துக்கு இந்த ரீட் வச்சவர் இருந்தாலும் இன்னும் முடியல. இந்த லைஃப் லாங் மறக்க மாட்டோம் இந்த ஒரு பாட்டி. மறக்கல, அது வாழ்நாளில் மறக்கல. 1.5 கிலோ இறைச்சி நாசம் பண்ணிட்டான். நான் 1.5 கிலோவா? எவ்வளோ 1.5 கிலோ ராஜி? 4000 ரூபா. 3200 கேக்கு நல்லா பாதுகாக்கிறான். 4000 ரூபா இறைச்சி நல்லா பாதுகாக்கிறான். பரவாயில்ல, இப்படி நடக்கணும்ன்றதுக்கு வந்து என்னையும் கூட சொல்லலாம். ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பிள்ளையே இல்லை. பிரபஞ்சம் பவன் வந்து தலைப்பால கொண்டு ஊத்துன மாதிரி தான் அதுவும் அப்படிதான் அதே மாதிரி தான் இது. அது டிப்ரெஷன். நீங்கள் பாடல சத்தம் போடுவாங்க, நான் செஞ்சு வேண்டாம். சரி, ஓகே. அப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொன்னீங்க. சரி, கமெண்ட்டில் சொல்லுவோம். நாங்கள் அடுத்த வீடியோ சொன்னீங்க. அப்படியே பாய் பாட்டி ஒரு ஓகே பாய்.